1 கொரிந்தியர் 10:9. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாம் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. ஆண்டவரை பரீட்சித்து பார்க்கிறது அது ஒரு பெரிய பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் தேவ மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல 1 கொரிந்தியர் 10 5 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 1 கொரிந்தியர் 10 6 9 வரை, பொல்லாங்கானவைகளை இச்சியாதே, விக்கிரக ஆராதனை செய்யாதே, விருத்த சேதனம் பண்ணாதே, பரீட்சை பாராதே, 10ஆம் வசனத்தில் முறுமுறுக்காதே. 5 கட்டளைகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 கட்டளைகள் மிக முக்கியமான கட்டளைகள் புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கு. பரீட்சை பாராது. பரீட்சை பார்க்கறதுனா என்னது? எது பரீட்சை பார்க்கறது இல்லை? ஏசாயா 7:11 அங்கே ஒரு ராஜாவை பார்க்கிறோம். ஆகாஸ்னு ஒரு ராஜா. 10 படிக்கிறேன். ஏசாயா 7:10. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆகாசன் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு விரோதமாக 2 ராஜாக்கள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு யுத்தத்துக்கு வராங்க. அப்போ அதுவும் யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா கூட வேறு சீரியாவின் ராஜா கூட சேர்ந்துக்கிட்டு யூதாவுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரான். இது ரொம்ப வேதனையை கொடுக்குது ஆகாஷ்க்கு. அப்போ கர்த்தர் அவங்க கூட பேசுகிறாரு. இப்போ கர்த்தர் சொல்கிறார், ஒரு அடையாளத்தை நீ கேளு, நான் தரேன் அப்படின்றார். இல்லை, நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன், உம்மை பரீட்சை பார்க்க மாட்டேன்றான். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது, இல்லை நான் கேட்க மாட்டேன், அடையாளத்தை கேட்கறது ஆண்டவரை பரீட்சை பார்க்கறதுக்கு சமானம் என்று மறுத்துட்டான். கர்த்தர் துக்கப்படுறார். அடுத்த வசனத்தில், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ என்று சொல்லிவிட்டு தான் அங்கே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கன்னிகைனா ஆணோட எந்த தொடர்பும் சம்பந்தமும் உறவும் இல்லாத ஒருத்தி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்கிற அடையாளத்தை அப்போது தான் ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார். அதனால் ஒரு அடையாளத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கறது ஒன்றும் பரீட்சை பார்க்கறது ஆகாது. எதுக்கு எடுத்தாலும் அடையாளம் கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. சில முக்கியமான நேரங்களில் நம்மால் விசுவாசிக்க முடியலன்னா சில அடையாளங்களை நம்ம கேட்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அடையாளம் கேட்காம இருக்கிறது நல்லது. கெனதி ஏகின்னு சொல்கிறாரு, அடையாளம் கேட்காதீங்கன்னு அவர் ஆலோசனை சொல்கிறார். ஆனால் என்னுடைய அபிப்பிராயம், விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில நேரங்களில் சில நேரங்களில் நம்ம அடையாளம் கேட்கலாம். பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, கேட்கலாம். ஆண்டவரே, உமக்கு சித்தமான எனக்கு ஒரு அடையாளம் தாரும் என்று கேட்கலாம். அதனால் ஆண்டவர் கொடுக்கறது உண்டு. சில முக்கியமான கட்டங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்கலாம். அது நமக்கு ஆண்டவருக்கு நடுவில் தான் இருக்கணும். அதை ஒரு பப்ளிக் ஆக்கக்கூடாது. அடையாளம் கேட்குறத ஒரு பப்ளிக் ஆக்கக்கூடாது. அதை வெளியரங்கமாக அதை சொல்லி வெளியரங்கமாக கேட்டு அந்த மாதிரி ஆக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவருக்கு நடுவில் இருக்கலாம். நமக்கு ஒரு உறுதிப்படுத்துவதற்காக, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அது இருக்கலாம். அது தவறில்லை. அது ஆண்டவரை பரீட்சை பார்ப்பது ஆகாது. எது ஆண்டவரை பரீட்சை பார்ப்பது? மத்தேயு 4:7 சொல்கிறது. அங்கே 3 சோதனையில் ஒரு சோதனை. பிசாசு இயேசுவை சோதிக்கிறான். என்ன சொல்கிறான்? உயரத்துலேருந்து நீங்கள் கீழே குதிங்க ஆண்டவரே, ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் ஏந்தி கொள்வார்கள் என்று போட்டிருக்கு.
அதனால் நீங்கள் குதிங்க, உயரமான இடத்துலேருந்து கீழே குதிங்க, உங்களை வந்து தூதர்கள் வந்து ஏந்தி கொள்வார்கள். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இது வந்து ஆண்டவர் வந்து என்னை பாதுகாக்கிறாரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆப்பிரிக்காவில் என்ன சொல்கிறது அந்த சகோதரனை, ஆர்வ கோளாறுன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்கிறது, நான் கடலை பிரிக்க போகிறேன்னு ஒரு 10 பேரை ஒரு 5-6 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கையில் ஒரு பெரிய கோலை எடுத்துக்கிட்டு கடலை பிரிக்கிறேன்னு போகிறாரு. கடைசியில் அவர் கடல் தண்ணி அவரை அடித்து கரையில் கொண்டு போடுது. அது வந்து ஒரு விதத்தில் பரீட்சை பார்க்கறது தான். இப்போது பேதுரு கேட்டான், நீரே ஆனால் நானும் வர கட்டளையிடும் வான்னு சொன்னார். போனான். வான்னு சொன்ன பிறகு போகலாம். இப்போ நான் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு கடலை பிரிக்க ஆசையாக இருக்குது. சரி பிரின்னு சொன்னார்னா போய் நான் பிரிக்கலாம். நானாக போய்கிட்டு கடலை பிரிக்க போகிறேன்னா எதுக்கு கடலை? அன்னைக்கு வந்து வேறு வழி இல்லை, வேறு எந்த பக்கமும் வழி இல்லை. கடலை பிரித்து அந்த வழியாக தான் போக முடியும். பின்னால் எதிரி நாட்டு படை வருது. உயிர் தப்ப வேண்டுமானால் கடலின் வழியை பிரித்து போக வேண்டும். அதனால் ஆண்டவர் கடலின் வழியை பிரித்தார், கடலிலே வழியை உண்டாக்கினார். இன்னும் பல நோக்கங்களும் உண்டு. எகிப்தியரை அழிக்க வேண்டும், உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஒரு பயத்தை உண்டாக்கணும். இப்படி பல நோக்கங்களும் உண்டு. ஆண்டவர் அதை செய்தார். இன்றைக்கி என்ன நோக்கம் இருக்குது? இந்த மாதிரி காரியம் நம்ம செய்யக்கூடாது. இப்போ நீ கடன் வாங்குவதிலே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் என் கடனை எல்லாம் அற்புதமாக மாற்றிடுவார்னு வேணும்னே போய் நான் கடன் வாங்குறேன்னு வைங்களேன். வேணும்னே போய் மீட்ரு வட்டி, என்னென்னமோ வட்டி இருக்குல்ல, ஸ்பீடு வட்டி, கந்து வட்டி, வேணும்னே போய் ஒரு பெரிய தொகையை கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டிக்கு நான் வாங்குகிறேன். கர்த்தர் தான் சொல்லியிருக்காருல்ல, நீ கடன் வாங்குவதில் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு. கர்த்தர் தான் ஒரு கூட எண்ணெயை பெருக செஞ்சு மாற்றுவார்ல, பார்த்துருவோம் அப்படின்னு நம்ம வேணும்னே போய் வாங்கினா, இப்போது கடன் எப்படி வாங்கலான்னா, என்னால் திருப்பி கொடுக்க முடியுமா, இப்போ இருக்கிற வருமானத்தில் திருப்பி கொடுக்க முடியுமா, கணக்கு போட்டு வாங்கலாம், தப்பு இல்லை. அதுவும் அநியாய வட்டிக்கெலாம் வாங்கிடக்கூடாது. ஒரு நியாயமான வட்டினா வாங்கலாம். ஆனால் அது யாரோ பாவத்தில் ரட்சிக்கப்படாத காலத்தில் கடனுக்கு அடிமையானாங்க, கர்த்தர் தூக்கி விடுவார், அற்புதம் பண்ணுவார், சந்தேகம் இல்லை. முட்டாள்தனமாக போய் கடனில் மாட்டிக்கிட்டேன், கர்த்தர் தூக்கி விடுவார், சந்தேகம் இல்லை. வேணும்னே போய் எனக்கு பணம் தேவையும் இல்லை, வேணும்னே போய் நான் கடனை வாங்கி கர்த்தர் என் கடனை அடைக்கிறாரா பார்ப்போம் சோதிச்சு பார்த்தானா அது பெரிய பாவம். அந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இப்போ பாம்பு வந்து பவுல் கையை கவிச்சு அவன் அதை உதறி போட்டால் உனக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் நம்ம போய் பாம்பு வாயில் கையை விடக்கூடாது. நம்ம போய் பாம்பு சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று போட்டிருக்கு, நம்ம பாம்பு வாயில் போய் நம்ம விரலை விட்டு பார்க்கக்கூடாது. அது சரியான, அது ஆபத்தான விஷயம். இயேசு அதை செய்யலை. அந்த சோதனை எல்லாருக்கும் வரும். இயேசுக்கே வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் வரும். என்னன்னு பார்த்துருவோம் வேணும்னே. இல்லை நம்ம மறந்துட்டோம், பெட்ரோல் போட மறந்துட்டோம், ஒருவேளை அற்புதமாக கூட பெட்ரோல் இல்லாமலே கூட பெட்ரோல் பங்கு வரைக்கும் வண்டி ஓடலாம். அப்படி ஓடி இருக்குது, சாட்சிகள்லாம் நான் கேட்டிருக்கேன். வேணும்னே பெட்ரோல் போடாமல் கர்த்தர் ஓட்டுவார், பெட்ரோல் பங்கு வரைக்கும் ஓட்ட மாட்டார். நம்ம மறந்துட்டோம் அல்லது தவறுதலாக அது நடந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் பண்ணுவார். நாம் வேண்டுமென்றே கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாது. அது வந்து ஆர்வ கோளாறில் கூட செய்யக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்க நம்மளை தூண்டி விட்டுருவாங்க. அதான் மற்றவங்க நம்மளை சேலஞ்சு பண்ணும்போது, சவால் விடும்போது முட்டாள்தனமாக இயேசு அந்த சவாலை ஏற்றுக்கொண்டிருந்தாருன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். பிசாசே வந்து நேரில் சவால் விடுறான், மேலேருந்து கீழே குதியும், தூதர்கள் உங்களை காப்பாற்றுறாங்களா பார்ப்போம். ஏண்டா எவ்வளோ திமிரு இருந்தால் என்கிட்டே சேலஞ்சு விடுறியா, பிசாசே என்கிட்டே சேலஞ்சு பண்ணுறியா, அவ்வளோ திமிர உனக்கு நிரூபித்து காட்டுறேன் பார். நான் அவருக்கு குதிச்சா கீழே விழாமல், அவர் தேவனுடைய குமாரன், அவர் ஒருபோதும் அவருக்கு சாவே கிடையாது. எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு வாக்கு தத்தம் இருக்கார். கீழே விழுந்தாலும் எலும்பு முறியாது, கீழே விழுந்தாலும் சாக மாட்டார், எலும்பு முறியாது. வேறு மற்ற காயங்கள் ஏற்படலாம்.
தேவையில்லாத காயங்கள் ஏற்படலாம். அதனால் அல்லது தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டால் தூதர்கள் வந்து அவரை ஏந்திடுவாங்க, காயம் கூட ஏற்படாமல் போயிடும். ஆனால் அது தப்பான முன்மாதிரியாக போயிடும். எல்லாரும் அதே மாதிரி மேலேருந்து குதிக்க ஆரம்பிச்சிருவான். பேராசூட் இல்லாமலே ஃப்ளைட்லேருந்து குதிக்க ஆரம்பிச்சிருவான். பெரிய பெரிய தப்பான முன்மாதிரியாக போய் பெரிய குழப்பமாயிரும். அதனால் நம்ம ஒருபோதும் கர்த்தரை பரீட்சை பாராதிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.